அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகம் வருவதை ஒட்டி அறிக்கை வெளியிட்ட மோடி ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், கல்வி நிதி எப்போது வரும், கவர்னர் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும், தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும், கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும் உட்பட 10 கேள்விகளை கேட்டிருந்தார். இதற்கு பதில் கேள்வி கேட்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: சிங்கம் வருவதைக் கண்டு சிறு நரிகள் பயத்தில் பதறுவதைப் போல தேஜ கூட்டணியின் வெற்றி தலைவன் வருவதற்கு முன்னே வழக்கம் போல திமுக அரசின் வெற்று புலம்பல் ஒலி தொடங்கியிருக்கிறது. நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தூய்மை பணியாளர்கள் போராடிய வேளையில் அவர்களை காணாது திரைப்படம் கண்டுகளித்ததை யாராவது மறக்க முடியுமா? தினம் தினம் பெண்கள் காம கொடூரர்களின் கரங்களில் சிக்கி தவிக்கும் வேளையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என நாடகம் நடத்தி விளம்பரம் தேடியதை மறக்க முடியுமா? போதையின் பாதையில் இளைஞர்கள் சீரடியும் போது போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பதை விட்டு மேடையில் மட்டும் பாடம் எடுத்த கோரத்தை மறக்க முடியுமா? கொடுத்த வாக்குறுதியை பறக்கவிட்டு பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் உயிரை பறித்த கொடூரத்தை தான் மறக்க முடியுமா? இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியை நடத்திவிட்டு போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் தலைகாட்டும் தங்களின் வெற்று திசை திருப்பு ஒப்பாரியை கண்டு மக்கள் மாறப்போவதில்லை. இன்னும் எவ்வளவு கதறினாலும் திமுக இனி ஒருமுறை அரியணை ஏறப்போவதில்லை என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.